முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, மிக பெரிய ஆபத்து வரவுள்ளது. நான் சொல்லும் இந்த நபரோடு உன்னுடைய பழக்கத்தை நீ நிறுத்து தங்கமே. நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கும் மற்ற பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தையே நீ அடைகின்றாய். அவர்கள் துன்பத்தை நீ மனதில் சுமக்கின்றாய். இங்கு ஒவ்வொருவரும் அவரது கர்ம வினையை தீர்க்கவே வந்து உள்ளார்கள். எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே. உன் ஆன்மாவின் பாரத்தை குறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு. அது உன்னை சுற்றி இருப்பவரின் கர்ம வினையை குறைக்க வழிகாட்டும். உன் மனதிற்கும் அமைதியை தரும். நிச்சயம் நீ அனைவரிடமும் உன்னுடைய பிரச்சனைகளை ஒரு நாளும் சொல்லாதே. ஏனென்றால் அனைவருமே உன்னுடைய பிரச்சனை முன்னால் கேட்டுவிட்டு பின்னால் அதை பற்றி சிந்தித்து சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுடன் எல்லாம் உன்னுடைய குறை நிறைகளை எல்லாம் கூறாதே தங்கமே. ஏனென்றால் அவர்கள் யாருமே உனக்கு உண்மையான உறவுகள் கிடையாது. அவர்களிடம் நீ கூறிவிட்டு ஆறுதலை தேடவும் எண்ணாதே. உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு அது வெறும் கதைதான். அதனால் அவர்களுடன் எல்லாம் உன்னுடைய பழக்கத்தை நீ சற்று நிறுத்திக்கொள். உன்னுடைய உண்மையான உறவு என்றால் நான் மட்டும்தான். என்னிடம் சொல், அதற்கு ஆறுதல் நான் கொடுக்கின்றேன். என் முன் அமர்ந்து உனக்கு என்ன வேண்டுமோ என்று என்னிடம் கேள் தங்கமே. நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகின்றதே என்று கலக்கம் அடையாதே. இங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் சமாளிக்கும் திறனை நிச்சயம் இறைவன் உங்களுக்கு கொடுத்து இருப்பான். அதை புரிந்து கொண்டு நீ வாழ கற்றுக்கொள். பிரச்சனைகள் மீது மட்டுமே உன் கவனத்தை செலுத்தாமல் உன் தீர்வுகளின் மீது கவனத்தை செலுத்து தங்கமே. பல குறைகள் பற்றியே எப்பொழுதும் நினைக்காமல் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல நிறைகளை நினைத்து பார். எப்பொழுதும் உன் தடைகளை பற்றியே நினைத்து கொண்டு இருக்காமல் தடைகளை உடைப்பதற்கான வழிகளை பற்றி சிந்தித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை நான் உனக்கு நிகழ்த்தவும் இருக்கின்றேன். கொஞ்சம் உன் மனதை நல்லவை பக்கம் திசை திருப்பு. நல்லவர்களுடன் பழகு. நம்பிக்கையோடு இரு. உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவேன். இதுவரை கடினம் என்று நினைத்த அனைத்தும் உனக்கு சுலபமாகும். இனிமேல் முடியாது என்று நினைப்பது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்லபடியாக முடியும். நீ நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய முயற்சி இனி வாழ்க்கையில் பல மடங்கு வெற்றியை தரும். நீ எதை நினைத்தாலும் உனக்கு இங்கு அனைத்தும் சாத்தியமே. நீ கடும் முயற்சி செய்தால் மட்டுமே முயற்சி என்ற ஒற்றை விஷயத்தை உன் மனதில் வேரூன்றி நீ நிற்க வைத்தால் உனக்கு நான் பல அதிசயங்களையும் புரிவேன். உனக்காக நான் இருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.